ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட வருகை நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாயப்பாவோட வருகையை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவர் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பார், எந்தெந்த அற்புதத்தை அவர் செய்வார், நம்மளோட வாழ்க்கை முன்ன இருந்ததை விட எப்படி மாறப்போகுது அப்படின்றத பற்றிலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு முதல்ல நம்பிக்கை முக்கியம், வாழ்ந்துட முடியும் அப்படின்னு. ஒரு மனுஷன் நான் என்ன நம்பல, எல்லாமே கடவுளை தான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அவன் தோக்குறான்னு அர்த்தம். ஏன்னா நம்மளை நாம நம்பாம வேற எதையுமே இங்கே செய்ய முடியாது. முதல்ல நீங்கள் மனுஷன், உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு அறிவு இருக்கு, உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினாதான் சாயப்பா அவருடைய வேலைகளை அவர் கச்சிதமாக செய்வார். நீங்கள் அந்த விஷயத்துக்கு வராமல் நான் கடவுளை தான் நம்பியிருக்கேன், அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் சாயப்பா ஏற்படுத்துறதே இல்லை. இதை ஒரு உதாரணத்து மூலமாக நம்ம சொல்லலாம். சச்சரிதமில் நீ ஒரு அடி எடுத்து வச்சா உன் அப்பாவாக இருக்கிற நான் 10 அடி எடுத்து வைப்பேன். அப்போது முதல் ஆரம்பம் நம்மக்கிட்ட இருந்து நாம் ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம கீழே விழமாட்டோம் அப்படின்னு நாம் நம்பணும். இல்லை நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன், கீழே விழுந்துடுவேன், கீழே விழுந்தா அடிபடும், வழுக்கி விழுந்துடுவேன் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாகுது. அப்போ நீங்கள் அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருந்து தான் எந்த ஒரு விஷயமும் சாயப்பா செய்வார். அப்போது நாம் நம்மளை நம்பி ஒரு அடியை எடுத்து வைக்கணும். அப்போது சாயப்பாவோட வருகை ஏன் என் வீட்டுக்கு கிடைக்கல, ஏன் என்னோட வீட்டுக்கு வரலைன்னு புலம்புறவங்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலையும் சாயப்பா தென்படுறாரு, ஆனால் எனக்கு தென்படலை. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சாயப்பா எல்லா இடத்துலையும் சாயப்பா இருக்கிறதா உணர்த்துறாங்க, ஆனால் எனக்கு உணர்த்தலை. அப்போ எனக்கு சாயப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையா, சாயப்பா என்னை கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேள்விகள் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஆழமாக இருக்குது. பட் அதனால்
அவங்க இன்னமும் மனசு உடைஞ்சி போகிறாங்க. அப்போ சாய்பாவோட வருகை ஏன் இல்லை அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அழிச்சிட்டீங்க. யார் மேலே? உங்கள் மேலே. சாயப்பா தான் அப்படின்னு நம்புறீங்க, ஆனால் அது ஒரு போலியான நம்பிக்கைக்கு அது வழிவகுக்குது. நம்மளை நாம் முழுசாக நம்பினா மட்டுமே நம்ம கடவுளை நம்ப முடியும். இதுதான் உண்மையும் கூட. முதல்ல நம்மளை நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பணும். எத்தனை பேருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு? சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, ஆனால் கடவுள் கைவிட்டுட்டாரு. எங்க நல்லவங்களை கடவுள் ஏன் கைவிடணும்? அப்போ நல்லவங்களை கைவிட்டுட்டாருன்னா கெட்டவங்களை கை தூக்கிட்டாரா? இது நம்ம இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு கடவுள் மேலே நம்ம அவ்வளோ பழி சுமத்துறோம். எவ்வளோ பெரிய பழியை நம்ம சுமத்துறோம். நல்லவங்களுக்கு தான் கடவுள் கைவிடுறாரு, நல்லவங்களுக்கு தான் கடவுள் துன்பத்தை கொடுக்குறாரு. இந்த நல்லவங்கன்னு சொல்லி ஒரு அடைமொழிக்குள்ள நீங்கள் தயவு செய்து வராதிங்க. நீங்கள் எப்போ நல்லவங்கன்னு சொல்கிறீங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போகும்போது, மற்றவங்க உங்களை பார்த்து பரிதாபப்படும் போது, அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் எதுவுமே செய்யலை, ஆனால் என் வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன். நான் ரொம்ப நல்லவன், ஆனால் வாழ்க்கையில் நிறைய பேரை என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் கம்பேரிஷன் எப்படி? நம்ம பாவப்பட்ட ஜென்மங்கள் மாதிரி. இதுதான் நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியில் வாழக்கூடிய மக்களுடைய பெரிய புலம்பல். ஸோ நல்லவங்க கைவிடலை, நல்லவங்க தான் அந்த அடைமொழிக்குள்ள தன்னை வச்சுக்கிட்டு கடவுளை கைப்பிடிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன் வாழ்க்கையில் சந்தோஷமே பார்க்க முடியாதா? எப்போ பார்த்தாலும் நடந்த நிகழ்வுகளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இங்கே பாருங்க, எல்லாருக்குமே வாழ்க்கையில் கசப்புக்கள் ஜாஸ்தி. அப்போ அத்தனை மனுஷங்களும் வாழ்க்கையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்க மேலே நம்பிக்கை வருமா? சத்தியமாக வராது. ஏன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது அத்தனையும் ஒரு மோசமான பதிவுகள். நல்ல பதிவுகளை ரிப்பீட் பண்ணவே இல்லை. அப்போது அந்த மோசமான பதிவுகளை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையுது. வாழ்க்கையில் வாழணுன்ற ஆர்வமும் குறையுது. ஆர்வம் குறைஞ்சதால நம்பிக்கை குறையுது. நம்பிக்கை குறைஞ்சதால ஆர்வம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது சச்சரிதம்ல சொன்ன ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை வச்சே நம்ம இப்போ ஆடியோ கொடுக்க வேண்டிய நிலைமை. அப்போ சச்சரிதம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குதானே. நீ ஒரு அடி எடுத்து வை, 10 அடி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னதுன்னா, ஒரு அடினா நடக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உன்னோட பிரச்சனைகள் இருக்குதா, கவலைப்படாத. நீ சமாளிக்கிறதுக்கும் அதை சவாலை எதிர்கொள்வதற்கோ நீ வெளியில் வா, வீட்டை விட்டு வெளியில் வா. பதுங்காத, பயப்படாத, என் மேலே நம்பிக்கையோட போராடு. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஆனால் அந்த நல்லவங்கன்ற அடைமொழியில் இருக்கிறவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. எதுவுமே செய்யலைன்னா வாழ்க்கையில் தோல்வி தானே வரும். அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத டைலாக்ஸ்? அப்போ நல்லவங்களை கடவுள் கைவிட்டுட்டாரு. நல்லவங்களை கடவுள் கைவிட்டுட்டாருன்ற ஒரு வார்த்தை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க, மற்றவங்க கிட்ட சொல்லியும் இருக்கீங்க, மற்றவங்க சொன்னதை கேட்டும் இருக்கீங்க. கெட்டவெல்லாம் கடவுள் கை தூக்கி விடுறாரு, ஆனால் நல்லவனன் கடவுள் விரும்புறது இல்லையான்னு ஒன்று கேட்குற. நாமெல்லாம் மனிதர்கள், நாம் சாதாரணமாக சொல்கிற நல்லவனை விரும்புவோமா கெட்டவனை விரும்புவோமா?
ஒரு மோசமான கெட்டவன் கூட இன்னொரு கெட்டவனை விரும்ப மாட்டான், ஒரு நல்லவனை தான் விரும்புவான். ஏன்னா அந்த கெட்டவனோட மனசு என்னன்றது இன்னொரு கெட்டவனுக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு கெட்டவனும் இன்னொரு மோசமான கெட்டவனை நம்ப மாட்டான், விரும்ப மாட்டான். அப்போ நல்ல மனசை படைச்சவனை தான் அவன் தேடுவான். அப்போ ஒரு கெட்டவன் கூட நல்லவனை தான் தேடுறான், நல்ல மனசு படைச்சவனை தான் தேடுறான். மனுஷனே தேடும்போது தெய்வம் நல்லவனை தானே கை தூக்கி விடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சோர்வுகளை நாம் என்ன செய்யணும்? அகற்றணும். அது மிச்சமே வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சா அது பிரச்சனை. அத்தனையும் தீர்க்கணும். உங்கள் வாழ்க்கை புதுசு மாதிரி நினைக்கணும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். கவலைப்படுறதால நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். ஆனால் அதே நம்பிக்கை வைக்கிறதால நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயந்தான். உங்கள் கால் எதை நோக்கி போகுதோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். நீங்கள் நல்ல இடத்துக்கு போகணுன்னா நல்ல பாதையை சூஸ் பண்ணணும். கெட்ட இடத்துக்கு போகுதுன்னா கெட்ட பாதையை சூஸ் பண்ணணும். நாம் என்ன பண்ணுறோம்? நம்பிக்கை தராத இடத்துல நம்ம போக முயற்சிகள் செய்கிறோம். அதனாலேயே சாயப்பாவால் எதையுமே செய்ய முடியல. இதை என்னைக்கு நம்ம மனசார உணர்றோமோ அன்னைக்கு அவரோட வருகை உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் இனிமேல் லைஃப்பில் என்ன செய்யணும்? உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பதில் நீங்கள் முதல்ல தயார் செய்யணும். உங்களுடைய பலம் என்னன்றதை மட்டும் பாருங்கள். உங்கள் பலகீனத்தை தூக்கிறீங்க. பலத்தை பற்றி தான் நினைக்கணும். பலகீனத்தை பற்றி ஏன் நினைக்கிறோம்? நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? தொடர்ந்து பலகீனத்தை நினைக்கிறோம். எனக்கு அது இல்லை, இது இல்லை. இது ஒரு பலகீனம் தான். உங்கள் மைனஸையே நீங்கள் நினச்சா அது ப்ளஸ் ஆக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்கிட்ட என்ன இருக்கு, இது சின்னதாக இருக்குது, இது எப்படி பெருசாக்குறது, அதுக்குரிய வழிகள் என்ன, இதை பற்றி தான் உங்கள் சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்கள் சிந்தனைகள் உள்ள வர வர உங்கள் மனசில் ஒரு ஆக்ரோஷமான பலம் உருவாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை பிறக்கும். ஆட்டோமேட்டிக்காக வாழணுன்ற ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மனசில் நம்பிக்கையோடு நீங்கள் நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பீங்க. சாயப்பா எனக்கு இதை கூட அதை கொடுன்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டது வேற, இனி கேட்க போகிறதுன்றது வேற. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசில் 100% இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் பலகீனத்தை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்கீங்க. தூக்கத்தில் கேட்டால் கூட உங்களோட பலகீனம் என்னன்னு கேட்டால் கூட ஒரு பாயிண்ட் இல்லாமல் அத்தனை பாயிண்ட்டையும் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் பலம் என்னன்னு சொன்னால் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது கூட உங்களால் சொல்ல முடியாது. தேடுவீங்க, என்னோட பலமா, அப்படியா, எனக்கு தான் சரி ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்போது உங்கள் பலத்தை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. அதாவது நம்ம ஊரை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி. இப்போ இருக்கிற இடம் ஒரு பலகீனமான இடத்துல தான் நம்ம இருக்கோம். மறுபடியும் என்ன பண்ணோம்? போகிற பாதை சரியில்லை. அதனால் திருப்பி போய் அந்த பலம் இருக்கிற பாதை எங்கே தெரியுதோ அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் ஓயாமல் இருங்கள். ஓயவே கூடாது. அதுதான் நம்ம லட்சியம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக படைக்கப்பட்டதே தவிர நொந்து போறதுக்காக படைக்கப்பட்டது இல்லை. அவமானங்களை சுமந்துக்கிட்டே இருந்தா என்னதான் ஆகிறது? உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருந்து
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உழைச்சி முன்னேற்றம் அடையும் போது அந்த பாதையில் அவமானங்கள் வந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு வெகுமானமாக மாறும். அதுதான் வெகுமானமாக மாறும். சும்மா இருந்துக்கிட்டு என்ன நிறைய பேர் திட்டுறாங்க போகிறாங்க. நம்ம அன்பை சாயில் சொல்லியிருக்காங்க, இந்த பட்ட அவமானத்துக்கெல்லாம் வெகுமானம் இருக்குதுன்னு. எனக்கு வெகுமானம் கிடைக்கிற சில வெயிட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் வெகுமானம் இல்லை, அவமானம் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் எந்த முயற்சியும் செய்யலை. உங்கள் பலத்தை பற்றி சிந்திக்கலை, உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலை, உங்கள் வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டதுன்றதை முடிவு பண்ணலை. ஆனால் எதுக்கும் ஒரே ஒரு பதில், எனக்கு முடியாது, என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் வாழ முடியாது, என் வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு, என் வாழ்க்கை பள்ளத்தில் வந்துடுச்சு, என் வாழ்க்கை மூழ்கிடுச்சு. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. அன்பே சாயில் நாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், தினமும் நைட்டு 10 மணிக்கு இப்போ பெரிய ஷெட்யூலாக போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நாள் எப்படிப்பட்டது? வெரி குட், குட், பேட், நாட் பேட். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, மோசம், ரொம்ப மோசம். இதெல்லாம் அந்தந்த நாளில் நீங்கள் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு ஒவ்வொரு வாரமும் எத்தனை பாயிண்ட்ஸை நீங்கள் எதில் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, இதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு அடையாளம். ஆனால் அதையும் இங்கே நம்ம செய்கிறது இல்லையே. நான் என்ன செய்கிறது? செய்கிறவங்களோட அந்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருக்குது. ஆனால் நேற்று நான் ரொம்ப மோசமான நாளாக ஆயிடுச்சு, அதனால தான் ரொம்ப நைட்டு ஃபுல்லாக நான் யோசித்தேன், இன்றைக்கி நான் நல்ல நாளாக ஆக்கிக்கிட்டேன். எஸ், இது தாங்க சாயப்பாவோட குழந்தைங்க. என்னோடய லைஃப்லேயும் அப்படிதான். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாள் ரொம்ப ஒர்ஸ்டாக கூட இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அப்போ இன்றைக்கி காலையில் இருந்து என்ன நான் தனிமையில் என்னை பற்றி திட்டிப்பேன். அப்போ தான் நம்மளை இன்னொருத்தர் திட்டுற மாதிரி நம்மளை பாவனை பண்ணா நமக்கு எல்லாமே கரெக்டாக ஆகிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஸ்டின், இன்னைக்கு சூப்பராக நீ செஞ்ச எல்லா விஷயமும், எக்ஸலண்ட் அப்படின்னு. அப்போ ஒரு நாளையும் நான் எப்படி உருவாக்கினேன், எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அந்த நாளை நம்ம எப்படி சிறப்பாக்கணும், சிறப்பாக இருந்ததால் அந்த நாளில் என்ன நமக்கு லாபத்தை பார்த்தோம். லாபன்றது துட்டு மட்டும் இல்லை, நம்ம மனசில் எழக்கூடிய நம்பிக்கை. ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்போம். அது மாதிரி ஒரு நாட்களும் நாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகுமா? நம்மளுடைய சவால்கள் அத்தனையும் முடிவுக்கு வருமா? அடுத்தது புது இடம் நமக்கு கிடைக்குமா? ஒரே இடத்துல நம்ம இருக்காமல் அடுத்தடுத்த இடத்துக்கு நாம் போவோமா? இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு நம்ம ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் சாயப்பாக கொடுப்பாரா? ஸோ இதுதாங்க வாழ்க்கை. அன்பே சாய் குடும்பம் அப்படின்றது ஒரு நம்பிக்கைக்குரிய குடும்பமாக இருக்கணும். இதை ஒவ்வொருத்தவங்களும் உணரணும். நாம் இங்கே ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமாக பேசப்படும், கொஞ்ச நாட்களில் தோக்கிறது தான் அதிசயமாக பேசப்படும். ஒரு 90 கிலோ இருக்கக்கூடிய ஒரு வாட்ட சாட்டமான மனுஷன் ஒரு 40 கிலோ மனுஷங்கிட்ட தோத்தா ஊரே என்ன பண்ணும், அவரா தோத்தாரு அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி தான் இங்கே உங்கள் பலம், உங்கள் கர்ம வினைகள் மூலமாக ஆற்றிய பலம், சாயப்பாவோட பலம், அத்தனை பலமும் சேர்ந்து ஒன்றா உங்கள் முன்னாடி நிற்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள். அப்போ நாம் இதை பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோன்னா
நம்ம வாய்ப்பை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தவற விட்டதுக்கு சமம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம், நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயங்களும் ஏராளம், நீங்கள் இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்டியதும் ஏராளம். இதை எல்லாத்தையும் நாம் சிறப்பாக ஆக்கிக்கிட்டா வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா